அன்பானவர்களே, இப்புதிய மாதத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவன் நம்பிக்கைக்குரியவர். அவர் பொய் சொல்ல மாட்டார். அவரை விசுவாசிக்கிறவர்களை விட்டு விலகவும் மாட்டார். அவர் துணை நின்று எங்களுக்கு உதவுகிறார். இப்புதிய மாதத்தில் நாம் தியானிக்கப் போகின்ற வார்த்தை ஏசாயா 41:13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இவ்வாக்கு தத்தமானது அவரே துணை நிற்கிறேன் என்கிறார். ஆம், அவர் எங்களுக்கு உதவுகிறார். அவரின் வார்த்தைகளை விசுவாசித்து கைக்கொள்ளும் போது அடிமையிலிருந்து விடுதலை, பாவத்திலும் தீமையிலும் இருந்து மீட்பு, பொருளாதார தேவைகளுக்கான பூர்த்தி, குடும்பங்களுக்கான நம்பிக்கை, மன அழுத்தத்திலிருந்து மீட்பு, நல்ல உடல் நலம், பயம் மற்றும் கவலையிலிருந்து விடுதலை, வலிகளை தாங்கும் வல்லமை, இவை அனைத்தும் தேவனை நம்புகிறவர்களுக்கு அவர் அளிக்கிற ஆசீர்வாதங்கள். அன்பானவர்களே, துணை நின்று உதவி செய்வேன் என்பதே அவர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம். இவ்தேவ வசனத்தை மனப்பாடம் செய்யுங்கள், அவற்றை உச்சரியுங்கள், ஜெபத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், முழுமையாக நம்புங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேவன் செயல்பட ஆரம்பிப்பதை நீங்கள் காணத் தொடங்குவீர்கள். உங்கள் பிரச்சனைகளை திடீரென தீர்த்துவிட முடியாதே என்றும், வாழ்க்கையோடு சண்டை போட்டு நீங்கள் சோர்வடைந்தும், எந்த விதத்திலும் முன் செல்ல முடியவில்லையே என்றும் தோன்றலாம். ஏன், நீங்கள் பலவீனமாகவும் உணரலாம். மன அழுத்தத்தால் கடினமாக இருக்கலாம். ஒதுக்கி வைக்கப்படுகிறேன் என்பது போல தோன்றலாம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு துணை நின்று உதவி செய்வார். அவர் உங்களோடு நடந்து கொள்வார். அவர் உங்களுக்குள் பேசுவார், உங்களை உறுதிப்படுத்துவார். அது உங்கள் உள்ளத்தையும் வாழ்க்கையையும் புதியதாக்கும். அன்பானவர்களே, அவர் உங்களுக்கு துணை நின்று உதவி செய்வார். நீங்கள் தனியாக இல்லை. இயேசு அருகில் இருக்கிறார். இயேசு உங்களுக்கு வலிமையாவார். இயேசு உங்களை தாங்கி நடத்துவார். அவர் சொன்னபடியே உங்கள் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு துணை நின்று உதவி செய்வார். கர்த்தரின் ஆசீர்வாதம் உண்டாவதாக.